இலங்கைக்கு தென்கிழக்கே மீண்டும் திடீரென உருவாகும் காற்றுச் சுழற்சி வானிலையில் ஏற்பட போகும் காலநிலையால் அவதியில் மக்கள். தென்னிந்திய நடிகர்களை விடவும் ஜனாதிபதி நன்றாக நடிக்கிறார், மரைக்கார் முன்வைத்த பகிரங்க குற்றச்சாட்டு. வீதியை பிளந்து உள் இழுக்கப்பட்ட நிலங்கள், அச்சத்தில் ஓடிய மக்கள். இடைநிறுத்தப்பட்ட கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு சற்று முன் வெளியான அவசர அறிவிப்பு. ஒரு பவுன் தங்கம் எவ்வளவு? 24-22 கரத் தங்கத்தின் இன்றைய விலை. சீர்குலையும் மஹிந்தாவின் திட்டங்கள், அனுர தரப்பில் முடிவால் கவலையில் நாமல். கற்பிக்க வந்த இடத்தில் கைவரிசை காட்டிய ஆசிரியர் 59 லட்சம் மோசடி. ராயபக்சாக்களுக்கு எதிராக அனுரா தயாரிக்கும் ரகசிய அறிக்கை, எதிர்க்கட்சிகள் தீட்டம் சதித்திட்டம். அமெரிக்காவின் முற்றுகைக்குள் சிக்கியிருந்த கோட்டபாய ராயபக்சாக்கள் ஆட்சி தொடர்பில் திடுக்கிடும் தகவல். தென்னிந்திய நடிகர்களை விடவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க நடிக்கிறார் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரைக்கார் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி நுவரேலியா விஜயம் செய்தமை தொடர்பான காணொலிகள் இணையதளத்தில் பகிரப்பட்டிருந்தது. குறிப்பாக தேயிலை கொழுந்து பறிக்கும் பெண்கள் அவர் நேரடியாக தேயிலை தோட்டத்தில் சென்று சந்தித்தார். ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்கள் SM மரைக்காரிடம் கேள்வி எழுப்பியிருந்தன. இதன்போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவின் நடிப்பிற்கு தென்னிந்திய நடிகர்களால் கூட ஈடுகெடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஒரே ஒரு விடயத்தை மட்டும் மறந்துவிட்டார் எனவும், பெருந்தோட்ட லயன்ஸ் அறை ஒன்றுக்கு சென்று சாப்பிடும் காட்சிகள் மட்டும் எடுக்கப்படவில்லை என்றும் SM மரைக்கார் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும் வளிமண்டல தளம்ப நிலை காரணமாக எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா, மேற்கு வடமத்திய சப்ரகுவா மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் மீண்டும் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னரான செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கில் திசையில் உருவாகும் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக எதிர்வரும் 14ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மத்திய ஊவா, மேற்கு வடமத்திய சப்ரகுமா மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான தொடக்கம் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சற்று கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மீளவும் எதிர்வரும் 16ஆம் தேதியளவில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்றுச் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் மீண்டும் 16ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான தொடக்கம் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு அதிக மழை கிடைக்க காரணமாக விளங்குகின்ற மெடன் ஏலியன் அலைவானது எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடா கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி நாட்களிலும் மார்ச் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனினும் இதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும். எனவே இந்த நாட்களை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்கள் அறுவடை மற்றும் அறுவடைக்கு பின்னர் செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லையில் உள்ள பிரதான அலுவலகம் மற்றும் ஏனைய அலுவலகங்களுக்கு சேவை பெறுவதற்காக பொதுமக்கள் இன்று வருகை தருவதை தவிர்க்குமாறு திணைக்களம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியரவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு இன்னும் சீர் செய்யப்படாமையினால் பொதுமக்கள் இந்த அறிவுறுத்தலை பின்பற்றுமாறு கூறப்பட்டுள்ளார்கள். மேலும் சாதாரண சேவைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் மீண்டும் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் வருகை தந்த விண்ணப்பதாரர்கள் திங்கட்கிழமை சேவையை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தை நிலவரங்களுக்கு அமைவாகவே இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,95,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,65,400 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 43,375 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை 45,675 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இன்று உள்ளூர் சந்தையின் தங்கத்தின் விலை அதிகரிப்பு அல்லது குறைவு இன்றி ஸ்திரமாக காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே நிலவிய விலையேற்றத்துக்கு பின்னர் இன்று சந்தையின் சீரான நிலை காணப்படுவதாக வியாபாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது.
மாணவர்களுக்கு மேலதிக வகுப்பு நடத்துவதற்காக வந்து 2 பெண்களிடம் 59 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை மோசடி செய்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் வகுப்புகளுக்காக வீடுகளுக்கு சென்று அங்கு இந்த பெண்களை ஏமாற்றி நகைகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஒப்படைக்காது மோசடி செய்த 31 வயதுடைய ஆசிரியரோடு இவ்வாறு காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அழுத்கம கனகிம பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் வீடுகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிக்கும் வேளை தமக்கு அவசரப்பான தேவை இருப்பதாக கூறி பெண்களின் நகைகளை பெற்றுக் கொண்டுள்ளார். அழுத்தகம களுமோமத பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண்ணொருவர் தனது சகோதரனின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்து இந்த ஆசிரியர் கடந்த 2025 மார்ச் மாதம் 41 லட்சம் பெறுமதியான 12.5 பவுண்ட் தங்க நகைகளை வழங்கியுள்ளார். ஒரு மாதம் திருப்பி தருவதாக கூறி வாங்கிய நகைகளை அவர் மீண்டும் ஒப்படைக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய மற்றொரு பெண் தனது சகோதரனின் பிள்ளைக்கு கற்பிக்க வந்த அவரிடம் 2024 நவம்பர் மாதம் 19 லட்சம் ரூபாய் பெறுமதியான 6.5 பவுண்ட் தங்க நகைகளை வழங்கியுள்ளார். அவருக்கும் இந்த நகைகளும் மீண்டும் கிடைக்கவில்லை. பாதிக்கப்பட்ட இரு பெண்களும் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய களத்துறை விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று களத்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்தினர் தாக்குதலை நடத்தியது ராயபக்ச தரப்பில் தான் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்துக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அத்தோடு உயிர்த்தினர் தாக்குதல் தொடர்பு தனியான ஒரு விசாரணை நடத்துவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் ராயபக்சாவின் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். பிமல் ரத்நாயக்காவின் இந்த கருத்து நாடாளுமன்றம் முடிந்த பிறகும் அமர்வு நடைபெறுகின்ற போது மிகச் சாதாரண விடயமாக கடந்து செல்லப்பட்டுவிட்டது. ஆனால் இந்த முறை உயிர்த்தினாய தினத்தின் முன்னதாக உயிர்த்தினாய தாக்குதல் தொடர்பாக ஒரு முக்கிய அறிவித்தல் அரசாங்கத்தினால் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது கொண்டுவரப்பட்ட நாட்டுக்கு நன்மை பயக்கும் பல திட்டங்கள் தற்போதைய அரசாங்கம் அரசியல் நோக்கங்களுக்காக சீர்குலைத்துள்ளதாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் விவசாயிகள், கடற்தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆபத்திலிருந்து தள்ளியுள்ளார்கள். தந்தை தொழிலாளர்கள் அமைச்சராக இருந்தபோது தொழிலாளர்களின் நலனுக்காக தொடங்கிய நிதியத்தினை மூடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள முடிவானது முட்டாள்தனமானது ஆகும். இது நாட்டின் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் வர்க்கத்தின் மீது மேற்கொள்ளப்படும் தாக்குதலாகும். குறித்த நிதியின் நட்டத்தை ஏற்படுத்துவதாக தவறான தகவல்களை பரப்பியும் அது மூடப்படுகிறது. இதற்கு நான் கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றேன். ராயபக்சாக்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய தேசிய வளங்களை எதிர்கால சந்தையிற்கு வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளின் குறுகிய நோக்கங்களால் அவற்றை கலைப்பது துரதிர்ஷ்டமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோட்டபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் தொடக்கம் அவரது செயற்பாடுகளை அமெரிக்கா புலனாய்வு துறையினர் அவதானித்து வந்ததாக தன்னிடம் குறிப்பிட்டார் என்று அசங்க அபே குணசேகர தெரிவித்துள்ளார். அசங்க அபே குணசேகர பூலோகவியல் அரசியல் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வாளர், வருகை தரும் விரிவுரையாளர், ஆசிரியர் மற்றும் கட்டுரை ஆசிரியராக முன்னாள் அரசியல்வாதி ஓசி அபே குணசேகரவின் மகன் ஆவார். அரகலாய போராட்டத்தின் போது மறைக்கப்பட்ட பல உண்மைகளை விண்ட் ஆஃப் சேஞ்ச் என்ற ஆங்கில நாவலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாவலில் ஈஸ்டர் தாக்குதல், நாட்டில் ஏற்பட்ட வங்குரோத்து நிலை தொடர்பாகவும் பல திடுக்கிடும் கதைகளையும் எழுதியுள்ளார். அந்த நூலின் அரகலாய போராட்டம் தொடர்பில் பல முக்கிய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். பங்களாதேஷ் தனது வரி விகிதத்தை 19% இந்தியா 18% குறைப்பதற்கு ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இலங்கையின் வரி விகிதம் 20% நீடிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு நாடு எதிர்கொள்ளும் மிக உயர்ந்த வரிச்சுமையாகும் என்று தனது எக்ஸ் தளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியில் 70% ஆடைகளாகவே உள்ளது. இத்தகைய சூழலில் 20% வரி விதிப்பானது இலங்கை தயாரிப்புகளை சர்வதேச சந்தையில் மற்ற நாடுகளின் தயாரிப்புகளுடன் ஒப்பிடுகையில் மிக பலவீனப்படுத்துகின்றது. ஆடைத்துறைக்கு எவ்வித வரிச்சலுகையும் பெற்றுக்கொள்ளாமல் பிராந்தியத்திலேயே அதிக வரிச்சுமை பெற்றுக் கொடுப்பதன் காரணமாக பாரதூரமான விளைவுகளை இலங்கை அரசாங்கம் இன்னும் உணரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்தினாயது பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விசேட மேல் நீதிமன்றம் ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி இதன் விசாரணை நடவடிக்கைகள் கொழும்பு 7 பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள இலக்கம் C76 எனும் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு விடயத்தின் பொறுப்பான அமைச்சர் ஹசன் நாணயக்கார நேரு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்கும் பணிகள் நேற்று நேரில் சென்று அவதானித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதேபோல் நீதிமன்றங்களை ஸ்தாபிப்பதற்கு பொறுப்பேற்கப்பட்டுள்ள ஏனைய முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களிலும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஊழல் எதிர்ப்பு செயற்சட்டத்தின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளை செயற்படுத்துவதற்கும் வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்கு 4 முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சீனாவில் ஷாங்காயில் சாலையில் விழுந்து கொண்டு திடீரென பெரும் வெள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த காட்சி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் அங்கிருந்த மக்கள் அச்சமடைந்து ஓடியுள்ளார்கள். திடீரென ஏற்பட்டதன் காரணமாக குறித்த அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள். சீனாவின் ஷாங்காய் நகரில் மின்காங் மாவட்டத்தில் ஜியாமின் மெட்ரோ பாதையில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட கசிவு காரணமாக இந்த பள்ளம் திடீரென உருவாகியுள்ளது. இந்த நிலச்சரிவு சாலை வேலி மற்றும் அங்கிருந்த கட்டுமான பகுதிகளை உள்ளெடுத்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சமூக வலைதள செய்திகள் தெரிவிக்கின்றன. 哇，那个房子都掉进去了。完了。就这么感觉我们这个楼在震动。இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.